எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, கிறிஸ்துவ வாழ்க்கை தான், விசுவாச வாழ்க்கை தான், காணாத தேவனிடத்துல நம்பிக்கை வைத்து பின்பற்றுகிற வாழ்க்கை தான். ஆனாலும் அதில தேவன் நம்மை நிச்சயமாய் ஆசீர்வதிப்பார் என்கிற ஒரு ஆணித்தரமான விசுவாசம் நமக்குள்ள கண்டிப்பா காணப்படும். ஏன் சொல்றேன்னா, ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 45:2 பாருங்க. நான் உனக்கு முன்னே போய் கோணலானவைகளை செவ்வையாக்குவேன். அதாவது தேவனை விசுவாசிக்கிற தேவ பிள்ளைகள் வாழ்க்கையிலேயே கோணல் இருக்கும். ஆபிரகாமுடைய வாழ்க்கையை கவனிச்சு பாருங்க. அந்நிய தேசத்தில் இருக்கும் பொழுது ஆண்டவர் அழைத்து பிரித்து நடத்தி கொண்டு வருகிறார். ஆபிரகாம் வாழ்க்கையில கோணல் இல்லையா? அவருக்கு கர்த்தர் வாக்கு பண்றார், உன் கற்ப பிறப்பா இருப்பவனே உனக்கு சுதந்திரவாளின்னு. அதுக்கு பிறகுதான் ஆபிரகாம் மனைவியினுடைய வார்த்தையை கேட்டு ஒரு ஆகார திருமணம் பண்றார். கோணல். மோசேயினுடைய வாழ்க்கையில கோணல் இல்லையா? நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க. கர்த்தர் அவரை அழைக்கிறார், வா, நான் உன்னைய பார்வோன் இடத்துக்கு அனுப்புகிறேன். மோசே வரமாட்டேன். கர்த்தர் அற்புதங்கள் எல்லாம் அடையாளங்கள் எல்லாம் காண்பிக்கிறார், ஆனாலும் வரமாட்டேன்னு சொல்லும்போது பாருங்க, மோசே அனுப்ப வேண்டிய இடத்துல ஆரோனையும் சேர்த்து அனுப்புகிறார். கோணல் இல்லையா? தாவீதினுடைய வாழ்க்கையில பாருங்க, ஒரு பச்சைபால் கோணல். இப்படி ஒவ்வொரு பரிசுத்தவான்கள் வாழ்க்கையில கூட சில கோணல் இருக்கிறது. ஆனால் தேவன் அதை செவ்வையாக்கினார். அல்லேலூயா. அந்த கோணலின் நிமித்தமாக அவர்கள் வாழ்க்கையில தேவனுடைய திட்டம் நிறைவேறாம தடைபட்டு போகவில்லை. இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தரை நம்பி இருக்கிற உன் வாழ்க்கையில சில நேரம் ஏதோ ஒரு பாவத்திலிருந்து உன்னால விடுதலை பெற முடியாம இருக்கலாம். இல்ல, நீ உன் இருதயத்துல வலிவி போகிறவனா இருக்கலாம். இல்ல, ஏதோ ஒரு ஆசீர்வாதம் தடைப்பட்டு நீ எவ்வளவு முக்கி பிரயாசப்பட்டு போராடி பார்த்து அழுது பார்த்து ஜெபித்து பார்த்து உன்னால சில நன்மைகளை பெற்றுக்கொள்ள முடியாம இருக்கலாம். ஏதோ ஒன்று உங்க குடும்ப வாழ்க்கையில கணவன் மனைவிக்கு இடையில ஒரு சரியான அண்டர்ஸ்டாண்டிங், புரிதல் இல்லாம இருக்கலாம். ஏதோ ஒரு காரியத்துல நீங்க வருத்தப்பட்டு வேதனைப்பட்டு கண்ணீரோட உங்கள் வாழ்க்கை குறித்து நீங்களே நொந்து கொண்டு, சரி அவ்வளவுதான், நம்ம வாழ்க்கை நீ இப்படிதான் அப்படின்னு நீங்க ஒரு முடிவெடுத்திருக்கலாம். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு, கலங்கி தவிக்காதே. நல்ல கவனிங்க. கர்த்தரை விசுவாசிக்கிற தேவ பிள்ளைகள் செய்ய வேண்டியது என்ன தெரியுமா? நமக்கு இருக்கிற பாரத்தை நாம சுமக்க கூடாது. நமக்கு பிரச்சனையே இல்லாதது போல சந்தோஷமா இருக்கணும். நம்மளை பார்க்கிறவனுக்கு பைத்தியம் முடிச்சிடும். என்னடா கோமாளி, 5 லட்ச ரூபா கடன்ல இருக்கான், பொண்டாட்டி வியாதியில இருக்கா, பிள்ளைகளை கட்டி கொடுக்க வழி இல்லாம இருக்கான், சொந்த வீடு இல்லாம இருக்கான், இவ்வளவு சந்தோஷமா இருக்கானே. யாராவது உங்ககிட்ட என்ன பிரதர் அப்படின்னா, கர்த்தர் பார்த்து கொள்வாரியா, அவரை நம்பி இருக்கிறேன். நல்லா கவனிங்க. ஏன் சொன்னா, இயேசு கிறிஸ்து மிக திட்டமா சொல்றார், என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது. அப்போ இதுக்கு இன்னும் ஆதாரமா கர்த்தருடைய வசனம் சொல்லுது, குமாரன் உங்களை விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள். அப்ப தேவ கண்கள்ல கிருபை கிடைத்தால், தேவனுடைய இரக்கம் கிடைத்தால், ஆண்டவர் உங்களை ஆசீர்வதித்தா உங்க வாழ்க்கையில கோணலே இருக்க. அப்ப என்ன பண்ணணும்? யோசுவா மாதிரி தேவ சமூகத்துல விழுந்து கிடக்கணும். நிறைய பேர் கர்த்தரை நம்புறாங்க, கர்த்தருடைய வார்த்தையை விசுவாசிக்கிறாங்க. ஆனா தேவ சமூகத்துல உட்கார்ந்து இருக்க மாட்டான், தேவ சமூகத்துல அமர்ந்து இருக்க மாட்டான். அதுதான் பெரிய பிரச்சனை. நான் விசுவாசித்தேனே, ஆண்டவர் பேசினாரேன்னு சொல்லுவான். யோசுவாவை பாருங்க, ஒரு பிரச்சனை வருது, காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் தேவ சமூகத்துல நெடுஞ்சான் கிடையாய் விழுந்து கிடந்தார். இன்னைக்கு அநேக தேவ பிள்ளைகள் வாழ்க்கையில சில நேரம் விசுவாசம் இருந்தாலும் நன்மை பெற்றுக்கொள்ள முடியாம போறதுக்கு காரணம் என்னன்னா, தேவனுடைய பாதத்துல அமர்ந்து இருக்கிற தவறுகிறாங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்துல ஒரு ஊழியக்காரனா நான் உங்களுக்கு புத்தி சொல்றேன். உங்க வாழ்க்கையில இருக்கிற கோணல் செவ்வையா மாறணும்னு நினைச்சீங்கன்னா, தயவு செய்து தேவனுடைய பாதத்துல உட்காருங்க. ஒண்ணு காலையில 4 மணிக்கு எழும்பி ஒரு 5 மணி வரைக்கும் ஆண்டவரே 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 தோத்திரம் உட்காருங்க. இல்ல காலையில ஒரு 10 மணிக்குள்ள உங்க வேலையெல்லாம் முடிச்சுட்டு 10 to 11 இல்ல 11 to 12 ஆண்டவரே நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய நான் ஆசீர்வாதமா இருக்க முடியாதுன்னு விழுந்து கடங்க. காலையிலயோ மத்தியானமோ சாயங்காலமோ தேவ சமூகத்துல உட்காருகிறதுக்குன்னு ஒரு நேரத்தை ஒதுக்கி உட்காருங்க. நிச்சயமா சொல்றேன்,
ஆண்டவர் பாதாளத்துக்குள்ள நீங்க கடந்தாலும் உங்களை தூக்கி எடுப்பார். அல்லேலூயா. உங்க வாழ்க்கையில இருக்கிற கோணல் நிச்சயமா செவ்வையா மாறும். நம்ம ஜெபம் பண்ணுவோமா? எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, பரிசுத்தமான இந்த காலை வேளையில உமது பிள்ளைகளுக்கு நீ தந்த வார்த்தைக்காய் ஸ்தோத்திரம். இந்த வார்த்தை கொண்டு உமது பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறேன். எவர்கள் வாழ்க்கையிலெல்லாம் சில கோணல்களை செவ்வையாக்க முடியாம போராடி கொண்டு அழுது கொண்டு புலம்பிக் கொண்டு இருக்கிறார்களோ, உங்க நேசக்கரை அவர்களை தொடட்டும், அவர்களை தூக்கி எடுக்கட்டும், அவர்கள் அடிமைத்தனத்தை மாற்றட்டும், அவர்கள் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா கோணலையும் செவ்வையாக்கி ஆசீர்வதித்து நடத்தட்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் அன்பின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென்.